டீ கடைக்கு போனால் கூட 2 பேரும் வந்து வணக்கம் வைப்பானுன்னு சொல்லிட்டு இப்படி என்னன்னா அவங்களுடைய மைண்ட் செட். அப்போ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, சந்ததியை விருத்தி செய்யக்கூடாது அப்படின்னு தோணுன்னா, ஒரு குழந்தை பெற்றுக்குவாங்க, குழந்தை பெற்றுக்கிறது குழந்தை பெறாம போயிடுறது, எப்படியோ நிறைய பேர் தனிமையில வாழ்வாங்க. அப்ப இது என்னன்னா சம்திங் ஒரு குழந்தை இல்லாம வாழ்றது ஜாதகத்துல ஒரு விதி இருக்கு இல்லைங்களா? இந்த விதியை சூரியன் முதன் தனியா இருக்கணும், ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கணும், கூட யாருமே இருக்கக்கூடாது. அதோட ராகு இருக்கலாம், சந்திரன் இருக்கலாம். இந்த கண்டிஷன்ல வந்து ஒரு 50% கிளைண்ட் வந்து குடும்பத்துக்குள்ள விருப்பம் இல்லாத கிளைண்ட், அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்காங்க. அப்ப வெளிநாடுகளுக்கு அது ஒத்து வரலாம், ஏன்னா அவங்க அந்த சூழல்ல வாழ்றாங்க, அவங்களை யாரும் கேள்வி கேட்கறதுக்கு இல்லை, இங்க இருந்து அப்பா அம்மா போறது இல்லை. இந்த ஊருக்கு அது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் வருக என அன்புடன் வரவேற்கும் ஜி கணேஷ்குமார், கல்வியாளர் பிரிவு மாவட்ட தலைவர், சென்னை மேற்கு மாவட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் வருக என அன்புடன் வரவேற்கும் திரு ஜனார்தனன் ராஜகோபால் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு. சார் வணக்கம். வணக்கங்க சார், இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல நிறைய வார்த்தைகள் புதுசா கேட்க ஆரம்பிச்சிட்டோம். உதாரணத்துக்கு லிவிங் டுகெதர் அப்படின்றது அப்போ இருந்து இருக்கு. நிறைய பேர் லிவிங் டுகெதர்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பிடிச்சிருந்தா திருமணம் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ டிங்க்லி அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து இது ஜென்ரேஷனில் வருது, ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு காரணமே தெரியல. இப்போ டிங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒன்றாவே இருப்போம், ஆனால் குழந்தைகள் பெற்றுக்க மாட்டோம். கடைசி வரைக்கும் குழந்தைகள் இருக்காது, ஆனால் திருமணமும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. டிங்க்னு எடுத்துக்கிட்டால் அதில் திருமணம் பண்ணிப்போம், குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக வர்றதுக்கு காலம் ஒரு காரணமா, இல்லை ஜாதகமும் ஒரு காரணமா? ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் இப்படி இருக்கிறவங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படின்றது எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ டிங்க் அப்படிங்கிறது டபுள் இன்கம் நோ கிட்ஸு, டிங்கி என்பது டபுள் இன்கம் நோ கிட்ஸ் 8, கடைசி வரைக்கும் பிள்ளையை பெற்றுக்க மாட்டோன்ற ஒரு மைண்ட் செட்டு. நான் இது மாதிரி நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்குறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபாரின் போனவங்க இந்த மைண்ட் செட் எடுக்கிறாங்க. கொரியன்ஸோட நான் வேலை பார்த்தா எனக்கு அனுபவங்கள் நிறைய இருக்குது. கொரியன்ஸ் நிறைய பேர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. கேட்டா புத்திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளே அந்த புத்திஸ்ன்ற மாதிரி வார்த்தை அது தப்பிக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பேசும் பொழுது, பட் நீங்கள் ஏன் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கு பர்சனலாக அதுக்கு நிறைய கதைகள் இருக்கலாம். அந்த கதைகளை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நிறைய கொரியன்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா அதில் 6 பேர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, 4 பேர் தான் கல்யாணம் பண்ணியிருப்பான். அவனும் வந்து கூட இருக்கணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி இருப்பான். அவங்களோட கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டோம்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் புத்திஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. புத்திஸ்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, முரட்டுத்தனமாக திம்பாங்க, சரக்கு செம்மையாக அடிப்பாங்க. அதே மாதிரி வேற உறவுகளோட நிறைய இருப்பாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு கமிட்மெண்ட் இல்லாத லைஃப்ல அவங்க என்ஜாய் பண்ணி அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வீடு வாடகைக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து நேரடியாக கூடயே இருந்து பார்த்ததுனால எனக்கு தெரியும். வீடு கட்ட மாட்டாங்க, வீடு வாடகைக்கு எடுத்துக்குவாங்க. வீடு வாடகையே வந்து 5 வருஷம் 10 வருஷம் 40 வருஷம் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வீடை வாடகைக்கு எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். அந்த வீட்டில் இவனே வாழ்ந்து இவனே செத்து போயிடுவான். அப்படி அந்த வீட்டை எடுத்துக்குவாங்க. எங்கேயுமே வந்து பொருள்களை விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. அப்படி விலை கொடுத்து வாங்கினா கம்ப்ளீட்டாக வாங்கிடுவாங்க. அதுக்கு வந்து இஎம்ஐ போடுறது, இதுக்கு பின்னால் இது தொடரவே கூடாது, நம்ம வச்சு யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி போட்டு போயிடணுன்ற மாதிரி மைண்ட் செட் வந்து கொரியன்ஸ் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு ட்ரைனிங் கொடுத்த நிறைய கொரியன்ஸ் இதே மாதிரி சிங்கிளாக வாழ்ந்தவங்க, எல்லாமே முரட்டு சிங்கிள்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை மேலே ஆர்வம் கிடையாது, குழந்தை பெற்றுக்கணுன்ற எண்ணம் கிடையாது, நான் வந்து ஒரு குடும்பத்தை வழிநடத்தி இழுத்துட்டு போகணுன்ற எண்ணம் கிடையாது அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். இதே மாதிரியே நான் நிறைய ஃபாரின் கிளைண்ட், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனவங்களுடைய கிளைண்ட்டில் நான் பேசும்பொழுதே, சார் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப, அதுக்கு மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை சார், அது பிளானே இல்லை அப்படின்னுவாங்க. சாதாரணமாக சொல்லுவாங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை சார் அது பிளான் இல்லை சார். ஏன் சார் அப்படின்னா அதெல்லாம் சொல்ல தெரியல, எனக்கு பிளான் இல்லை அப்படின்வாங்க. குழந்தைய பற்றி அவங்களுக்கு அக்கறைகளோ இல்லைன்னா குழந்தைய அது வந்து இப்போ என்னென்னா, குழந்தை பிறக்கிறது ஒருத்தவங்களுடைய ஒரு அடையாளம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள சிந்தனை கிடையாது. இப்போ சமூகத்தில் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்காட்டினா ஊரில் பூரா சொல்லி காட்டி அவங்கள கில்ட்டி ஆக்கிடுவானுங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி கில்ட்டியும் வரதில்லை. குழந்தை பிறக்கிறது என்ன, மாடு தான், ஆடு மாடு மாதிரி பெற்றுக்கிறதா இப்போ முக்கியம் அப்படிங்கிற மாதிரியும், என்ஜாய்மெண்ட்டு அல்லது லைஃப்பை வந்து நம்ம வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்கணும். லைஃபுங்கிறது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரம்.
இதை நம்ம நினைச்ச மாதிரி வாழலாம். என்ஜாய்மெண்ட்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஃபுல் என்ஜாய்மெண்ட்ல ஒரு இட்லியை யாருக்கும் இல்லாமல் நான் மட்டும் தனியாக உட்காந்து ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிடுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் பார்ல இருப்பான், ஆனால் தனியாக தான் உட்காந்துருப்பான், தனியாக போய் சரக்கு அடிப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து கூட்டத்தில் இருக்கிறது பிடிக்காது, வெளியே இருந்தாலும் பிடிக்கும். பார்லையும் அது பார் சரக்கு அடிப்பான்னு டிவியை பார்த்து தனியாக ஒரு டேபிள் போட்டு உட்காந்துருப்பான். ஏன்னா அங்கே எவனும் வரமாட்டான், அவன் வேலை பார்த்துருவான். டீ கடைக்கு போனால் கூட 2 பேரும் வந்து வணக்கம் வைப்பானுன்னு சொல்லிட்டு இப்படி என்னன்னா அவங்களுடைய மைண்ட் செட்டு. அப்போ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, சந்ததியை விருத்தி செய்யக்கூடாது அப்படின்னு தோணுன்னா சூரியன், புதன், சந்திரன் இந்த காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஒன்று குழந்தை பிறகுல பிரச்சனை இருக்கும். அப்படி குழந்தை பிறகுல என்ன நான் கேட்குறப்ப குழந்தை பிறகு பிரச்சனை என்ன சொல்லுவாங்க, நாங்களே தள்ளி போட்டிருக்கோன்னு. பிரச்சனை அவங்க தள்ளி போடல, காலம் தள்ளி போட வச்சிருக்குன்ற மாதிரி. அப்போ சூரியன், புதன், சந்திரன் 3ம் சேர்ந்திருந்தால், அல்லது சூரியன் புதன் மட்டும் சேர்ந்திருந்து அதுக்கு 1.5 சந்திரன் இருந்தால் இவங்க வந்து சந்ததி விருத்திகளில் தடை இருக்கும். அப்போ நிறைய பேருக்கு சார் எனக்கு இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி இருக்கா, எனக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். அல்லது உங்க அப்பா அம்மா இப்படி வாழ்ந்துருப்பாங்க, இவங்களுக்குள்ள உறவே நிறைய லேடிஸ் பார்ப்பேன், நிறைய ஜென்ஸ் பார்ப்பேன். சார் எங்க வீட்டுக்குள்ள நாங்கள் ஒன்றா தான் இருப்போம், எங்கள் வீட்டுக்காரரை நான் வந்து பொண்ணு மாதிரி பார்த்துக்குவேன், அவருக்கு ட்ரெஸ்ஸு துவைச்சு கொடுப்பேன், பல்லு விளக்குறதுக்கு ப்ரெஷ் எடுத்து கொடுப்பேன், சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்பேன், சாப்பாடு ஊட்டிலாம் விட்டுருக்கேன் நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலைக்கு போகிறப்ப. ஆனால் எங்களுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. அந்த குழந்தை பிறக்கிறப்ப மட்டும் தான் நாங்கள் ரிலேஷன் இருந்தோம், அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து வெளியே பார்க்குறப்ப இவங்கள மாதிரி வாழணும்னு நினைப்பாங்க, ஆனால் எங்களை மாதிரி யாரும் வாழ்ந்துடக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள எதுவும் இல்லை. அப்போ என்னன்னா அவங்களுடைய ஜாதத்தில் சூரியன், புதன், சந்திரன் சேர்ந்துருக்கும். அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம கடமைக்கு இப்போ உரிமை இருக்கிறதுனாலையும் அந்த வெளிப்படுத்தக்கூடிய அந்த திறமை இருக்கிறனாலையும் இப்போ வந்து டிங்கின்னு பேர் வச்சுக்கிறாங்களே தவிர இதே மாதிரி டிங்கிஸ் நிறைய இருந்திருக்கிறாங்க முன்னால. ஆனால் வெளியே தெரியாது. ஒரு குழந்தை பெற்றுக்குவாங்க, குழந்தை பெற்றுக்கிறது அல்லது குழந்தை பெறாம போயிடுறது, எப்படியோ நிறைய பேர் தனிமையில வாழ்வாங்க. அப்போ இது என்னன்னா சம்திங் ஒரு குழந்தை இல்லாமல் வாழ்றது ஜாதகத்தில் ஒரு விதி இருக்கு இல்லைங்களா? இந்த விதியை நீங்கள் நினைச்சு இப்போ ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு ட்ரை பண்ணி கிடைக்காம போகும், இன்னொருத்தர் அவருக்கு சக்தி இருக்கும் ட்ரை பண்ண மாட்டார். ரெண்டையுமே காலம் தான் நிர்ணயம். நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம், எல்லாமே விதி தான். அப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகிறது, திருமணமாகி குழந்தை எல்லாம் போகிறதுக்கு சூரியன் புதன் தனித்திருப்பது, அல்லது சூரியன் புதன் தனித்திருந்து அதுக்கு 1.5 போல ராகுவோ கேதுவோ அல்லது 1.5 போல சந்திரன் இருந்தால் இவர்கள் சந்ததி விருத்திகளுக்கு கொஞ்சம் சிக்கலானவர்கள். அப்போ இவங்க ஜெனட்டிக்ல ஒன்று மரபு ரீதியாகவே வந்து தத்து பிள்ளைகளுக்குள்ள இருப்பாங்க. நிறைய பேர் வந்து இப்போ நான் ஒரு கிளைண்ட்டு, அவங்க வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தத்து பிள்ளை யார் உங்கள் வீட்டிலன்னு கேட்குறேன். தத்து பிள்ளை யாருன்னா இவங்களே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒன்று இவங்க அப்பா இருந்திருக்கலாம், அல்லது இவங்க அம்மா இருந்திருக்கலாம், அல்லது இந்த பிள்ளை இருந்திருக்கலாம், அல்லது இவங்க வீட்டில் சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை வளர்ந்துருக்கலாம், அல்லது இந்த பிள்ளைக்கு இவங்களுடைய பிள்ளைக்கு இன்னொரு குழந்தை இல்லாமல் வேறு தத்து பிள்ளை எடுக்கலாம். அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொன்னால் யோசிச்சுட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பி வேற ஒரு 2 பேரோட வந்தாங்க. அப்படி கேட்குறப்ப என்னோட குழந்தை இல்லை, இவங்களுடைய குழந்தை, நாங்கள் 2 பேரும் ஒரே குடும்பம். ஆனால் இவங்க பிறந்த உடனே இவங்க கன்சீவாக இருக்கும்போதே நாங்கள் எல்லாரும் வந்து நார்த் சைடு போயிட்டோம். குழந்தை பிறந்தோடனே நாங்கள் தூக்கிட்டு வரும்போது எங்களுடைய குழந்தையா தான் ஊருக்குள்ளே தூக்கிட்டு வந்தோம். எங்கள் 2 பேர் குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த குழந்தை எங்களோட குழந்தைன்றது தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது, அந்த பிள்ளைக்கும் தெரியாது. நீங்கள் கேட்டோன்னே எங்களுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு, அந்த குழந்தை தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னன்னா, இதை நான் கண்டுபிடிச்சேன்றது பெருமை இல்லைங்க, ஜாதகத்தில் இருக்கு. அப்போ சூரியன், புதன், சந்திரன் யார் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். அப்போ சூரியன், புதன், சந்திரன் ஒன்னாக இருப்பது, கூட சனி இருக்கு சார், கூட குரு இருக்கு சார், கூட சுக்கிரன் இருக்கு சார் அப்படின்னா அது இல்லை. சூரியன் புதன் தனியாக இருக்கணும், ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கணும், கூட யாருமே இருக்கக்கூடாது. அதோட ராகு இருக்கலாம், சந்திரன் இருக்கலாம். இந்த கண்டிஷன்ல வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருக்குது ஒன்று. அடுத்து சனியும் புதனும் சேர்ந்து வக்ரமா இருக்கிறது, சனியும் புதனும் சேர்ந்து ஒன்று வக்ரமாக ஒன்று பரிவர்த்தனையாக அல்லது சந்தியில் இருக்கிறது, அல்லது சனிக்கு 7ல புதன் இருந்து அது 2மே வக்ரமா இருக்கிறது, அல்லது ஒரு ஜாதத்துல சனியும் புதனும் சேர்ந்து இருப்பது. சனி புதன் இணைவு வந்து என்னன்னா ஜெனட்டிக்காக சந்ததி விருத்திகள் இல்லாம போறது, சாமியாரா போறது, அரசாமியாரா வருது, இந்த மாதிரி ஒரு உணர்வுகளை அவங்களுக்கு ஏற்படுத்தும். அப்ப இந்த குழந்தை இல்லாம போறது, குழந்தை மேல வெறுப்பு வருது, குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு நினைக்கிறது, இது எல்லாமே விதி தான். அப்போ என்னன்னா இவருக்கு குழந்தைய ட்ரை பண்ணி கிடைக்கல, இவருக்கு குழந்தைய ட்ரை பண்ணுற எண்ணம் இல்லை. அப்போ ஆக மொத்தத்தில் விதி வந்து அவங்களுடைய ரோலை பண்ணிக்கிட்டே இருக்குது, காலத்துக்கு தகுந்த மாதிரி வேற ரோல்ல பண்ணுது இல்லைங்களா? 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கும் திரு அஸ்வத்தாமன், மாநில செயலாளர், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக என வரவேற்கும் VN சுப்பிரமணியம், வழக்கறிஞர், உச்சநீதிமன்றம், அந்தியூர் சட்டமன்ற தொகுதி. கல்ச்சர் இப்பயும் இங்கே கொஞ்சம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இங்கே இருக்குதுங்க. நான் சொல்றேன், நான் ஜாதகம் பார்க்கறேன்ல, எனக்கு இதே தான் வேலை அப்படின்றப்ப டெய்லி வரதுல இது மாதிரி ஒரு 2-3 பீஸுகள் வரத்தான் செய்யுது. வந்துட்டு எனக்கு குழந்தை பிறகுல ஆர்வம் இல்லை, குழந்தை மேல விருப்பம் இல்லை, ஏன்னு கேட்டா என்ஜாய் பண்ண லைஃப்ங்கிறாங்க. எப்படி என்னத்தை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏதாச்சும் சொல்றாங்க, நல்லா சாப்பிடுவோம், பைக் எடுத்துட்டு சுத்துவோம், ஜாலியா இருப்போம், டபுள் இன்கம் பண்ணுவோம், நிறைய சம்பாரிச்சு நிறைய வாங்குவோம்,
சரி இதெல்லாம் வாங்கி யாருக்கு கொடுப்பீங்க, யாருக்கு சேர்ப்பீங்கன்னா அது அவங்களுக்கு விட இல்லை. அவங்க டெம்பரவரியாக ஏதோ ஒரு காலத்தினுடைய சூழ்ச்சி அல்லது விதியினுடைய சூழ்ச்சி அவங்க இந்த முடிவுக்கு வராங்களே தவிர ஆக மொத்தம் நான் விதி தான். ஒருவேளை அவங்க ட்ரை பண்ணி தானே உங்களுக்கு குழந்தை பிறக்காம கூட போயிருக்கலாம். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒருத்தர் வந்து கார்னரில் செவ்வாய் இருக்கு, அப்போ அவர்கிட்ட நான் சொல்கிறேன் செவ்வாய் வக்ரமாகவும் இருக்கு சார், உங்களுக்கு இந்த நீந்தக்கூடிய விந்தன் நீந்தி கூட சொல்லக்கூடிய மோட்டாலிட்டியில் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். இல்லை சார் நாங்கள் அது ட்ரை பண்ணவே இல்லை, எங்களுக்குள்ள அந்த உறவே இல்லை அப்படிங்கிறாரு. ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு உறவு இல்லாமல் ஆக்கி விட்டுருச்சு, அவ்வளோதான். ஒருவேளை ட்ரை பண்ணியிருந்தாலும் குழந்தை நின்று இருக்காது. அப்போ என்னன்னா இப்போ இந்த சனி புதன் சேர்க்கை, சனி புதன் காம்பினேஷன், சூரியன் புதன் சந்திரன் காம்பினேஷன், சூரியன் புதன் ராகு காம்பினேஷன், இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்காக சந்ததி விருத்திகளை தடை செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ இது மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இருக்கும். அதே மாதிரி இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒருத்தர் சித்தப்பா இருக்காருன்னு வைங்க. எங்கள் சித்தப்பா வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணாமல் சாமியாரை போட்டார். இல்லைன்னா சித்தப்பா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணாரு, ஒய்ஃபு செத்து போயிட்டாங்க. கல்யாணம் பண்ணார், 2 பேருக்கும் குழந்தையே இல்லை. சித்தப்பா மட்டும் இல்லை, எங்களுடைய சின்ன தாத்தாவுடைய ஒரு பையனுக்கும் குழந்தை இல்லை. இது மாதிரி நான் விரலுட்டணும்னா அங்கங்கே விட்டு 2 பீஸ் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த என்னுடைய ஜாதத்தில் அதே மாதிரி சூரியன் புதன் சந்திரன் இணைவு அல்லது சனி புதன் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த பிரச்சனை வரும். சார் எனக்கு இல்லைன்னு சொல்லலாம். இப்போ என்னுடைய சந்ததியில் எங்கே எடுத்தாலுமே அப்படி ஒரு ஆளை நல்லா தேடி கண்டுபிடிக்க முடியல. ஆனால் என் ஜாதத்தில் சூரியன் புதன் சந்திரன் நினைவு இருக்குது, சனி புதன் நினைவு இருக்குன்றப்ப எனக்கு இப்படி வராது, வேற மாதிரி வரலாம், அல்லது என்னுடைய பசங்களுக்கு அது காட்டலாம், அல்லது ஏதாச்சும் என் பசங்க என்னை விட்டு வெளியே போயிடலாம். இப்போ சூரியன் புதன் சந்திரன் வேற மாதிரி ஒரு பிரச்சனையும் காட்டுது. நான் ஒரு பெண்ணுக்கு கேட்டேன், சூரியன் புதன் சந்திரன் இருக்கு அந்த பொண்ணுக்கு, அவங்களுடைய பெண் குழந்தை ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுடைய இதையும் கேட்டேன், அவங்களுக்கும் சூரியன் புதன் சந்திரன் இருந்துச்சு. அப்போ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்சுட்டேன். வேற வீட்டு பிள்ளைகள் உங்க வீட்டில் வளர்றாங்களா அப்படின்னு கேட்டேன், இல்லை. தத்து பிள்ளைகள் ஏதாச்சும் இருக்கா, இல்லை. அப்போ என்ன கண்டிஷன்றப்ப உங்களுடைய ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கன்றப்ப எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, எங்கள் பக்கத்து வீட்டில் எங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தர் இருந்தார், இப்போ அவர் தான் எங்களை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப என்ன ஆகி போச்சுன்னா இந்த குடும்பத்தை வேற ஒருத்தர் கேர் எடுக்கிறாரு இல்லையா. இப்போ அவங்களுக்கு இவங்க வந்து தத்துப்பிள்ளை மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இப்போ பிள்ளைக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறது, பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, குடும்பத்துக்கு மெயின்டெனன்ஸ் காசு கொடுக்கலாம் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தான். அப்போ என்னன்னா சூரியன் புதன் சந்திரன் இன்னும் வேற மாதிரி வேலை பார்த்துருக்கு இல்லைங்களா. அப்போ அவர் கல்யாணம் ஆகாத அளவு அவர் சிங்கிள் என்ன பண்ணா இவர் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ என்னன்னா வேற வீட்டுக்கு கையில் போய் இவங்க மாட்டிக்கிறது. மொத்தத்தில் பிள்ளையை பிறக்கக்கூடாது, பிள்ளை பிறந்தா வேறவங்கிட்ட கொண்டு போய் விடுறது, பிள்ளை குடும்பத்தை வேற ஒருத்தவங்களை பார்க்க வைக்கிறது, நிறைய பேருக்கு தத்து பிள்ளைகள் வர்றது, அல்லது பிள்ளையை பிறந்து கொஞ்ச நாள் இங்கேருந்து கோஸ்ட்டு போயிடுறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து மலேசியாவுக்கு போயிடுச்சான் சின்ன வயசில், 13 வயசில். யாரோ வந்தாங்களாம், ஏதோ பிரச்சனையாகி ஏதோ சண்டை பெருசாகி அவங்களோட சேர்ந்து அவங்க கூட்டு போகிறேன்னு போனாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மாவை அது பார்க்கவே வரலையாம். இப்போ வரைக்கும் அவங்க அம்மா அப்பப்போ எனக்கு மெசேஜ் போட்டு என் பொண்ணு எப்போ வரும்னு கேட்பாங்க. நான் ஆறுதலுக்காக இன்னும் 6 மாதத்தில் வந்துடும் சொல்லுவேன். இதே மாதிரி 2 வருஷமாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி அவங்க பொண்ணு கோஸ்ட்டு போகிறது, ஆக மொத்தத்தில் பெண்ணு பிறந்துச்சுன்னு சந்தோஷப்பட முடியாது, பிறந்தா கோஸ்ட்டு போயிடும். பசங்க இருக்காங்க சந்தோஷம் பண்ண அது வேற மாதிரி நடந்துடும். அப்போ பசங்க இருந்து ஒருவேளை அவங்க நம்மள்ட்ட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்காம மாட்டிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த சூரியன் புதன் சந்திரன் சனி புதன் காம்பினேஷன் இந்த சந்ததி விருத்திகளில் அவங்களாகவே அல்லது இயற்கையாகவே விதிப்படியோ எப்படியோ சந்ததிகளை விருத்தி செய்ய விடாமல் பார்த்துக்குது. இதை இவங்க என்ஜாய்மெண்ட்னு நினச்சிக்க வேண்டியதான். அப்போ எனக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து அழகுப்படுத்தி அதை என்ஜாய்மெண்ட்டாக வச்சுக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதானே தவிர இது வந்து இயற்கையாக தான் நடக்குது. காலத்துக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம வந்து டபுள் இன்கம் நோ கிட்ஸ் எட் அப்படின்னு போட்டுக்கிட்டு நம்ம வந்து அதை பெருமைப்படுத்திட்டு வாழ்றாங்க அப்படின்னு நினச்சிக்கலாமே தவிர, ஆனால் இது மாதிரி நபர்கள் கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்ட வருத்தப்படுறதையும் நான் பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால சென்னையில் ஒருத்தவங்க இதே மாதிரியே வந்து வேற கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க, ஏத்து கம்பெனி, 2 பேரும் ஒரே வீட்டில் வாழ்றாங்க. 2 பேரும் ஒரே வீட்டில் வாழ்றப்ப அவங்களுக்குள்ள இன்டிமேசி நிறைய இருக்கு. நிறைய பேர் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே வாழ்றாங்க. வாழ்ந்துட்டு அந்த பையன் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தலைமறைவாயிட்டு வேற ஊருக்கு போயிட்டான். இந்த பிள்ளை வந்து அவனை நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணாமல் இருக்குது. இப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்ன பிளான்ல இருந்தீங்கன்னா, நாங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு மூடில் இருந்தோம். சரி, அது வரைக்கும் இருந்தீங்க. இப்போ எனக்கு உனக்கு எதுக்கு ஆசை வந்துச்சுன்னா, இல்லை சார் எனக்கு பயமா இருக்கு, வாழ்க்கை தனியாக ஓட்ட முடியாது, இவனை மாதிரி இன்னொருத்தண்டு பழைய அவனு விட்டு ஓடி போயிட்டா என்ன பண்ணுறது, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா ஓட மாட்டான்ல, ஓடி தான் நான் லீகலாக ஹேண்டில் பண்ணுவோம்ல. இப்போ அவனை நான் லீகலாக கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனான்னா கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எழுதி கொடுத்துட்டு போன்னு சொல்கிறாங்க. அவங்க அதுக்கு சரியா நீ விரும்பித்தானே போனாங்கிறாங்க. அப்போ கெட்ட பேர் ஒரு வீட்டில் போய் சொன்னால் கூட எங்கள் வீட்டில் சொல்லவும் முடியல, வெளியே பேசவும் முடியல, அப்படின்ற கண்டிஷனில் கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிடுறாங்க. ஒருவேளை இவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க என்ன இருக்கும், எவனையாச்சும் பிடிச்சி அடிச்சு இழுத்து வந்தாச்சும் வாழலாம், இல்லைன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு வேற ஒரு லைஃபுக்கு போகலாம். இப்போ மைண்ட் செட்லேருந்து அதை உடைக்க முடியல நலங்குறாங்க. இது மாதிரி சிக்கலில் இவங்க போய் மாட்டிக்குவாங்க ஒரு நாள். அப்போ ஆக மொத்தத்தில் எல்லாம் விதிப்படி போயிட்டு இருக்கு. இவங்க அந்த விதிக்கு வேற பேர் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர இது ஒரு நாள் சிக்கலில் போய் இவங்க ரியலைஸ் பண்ணுவாங்கன்னு தான் புரிஞ்சுக்கலாம். அப்போ டிங்கி, அப்புறம் டிங்க், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா, பேர் நிறைய இருக்குது. லிவிங் ரிலேஷன்ஷிப் இதுக்கு பேர், அவ்வளோதான். இதுக்கு பேர் வேற வேற மாதிரி வச்சுட்டு கலாச்சாரம் வாழ்றாங்க. இது எல்லா ஊர்களையும் இருக்கு. மேக்ஸிமம் நம்ம ஊர்ல இப்போ தான் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இந்த மங்கோலிய கண்ட்ரிஸ் இருக்கு இல்லைங்களா, சைனா, கொரியா, இந்த மாதிரி இதில் வந்து ஆல்ரெடி அவங்க வந்துட்டாங்க. நிறைய பேருக்கு நான் சொல்றேன், நிறைய பேருக்கு கல்யாணம் இருக்காது.
தனியாக வாழ்கிறத ஹாப்பியாக இருக்கிறாங்க. தனியாக நினச்சா சினிமாவுக்கு போவாங்க, தனியாக நினச்சா எங்கேயாவது சாப்பிட்டு வருவாங்க, தனியாக நினச்சா யார் கூடயாச்சும் போவாங்க, தனியாக நினச்சா வீட்டில் படுத்து தூங்குவாங்க. யாரையும் கேட்க முடியாது, கேள்விகள் கேட்க முடியாது. இப்போ இப்படி ஒரு மைண்டு அவங்களுடைய கலாச்சாரத்துக்குள்ளே இருக்குது. அதில் 10ல் ஒரு 5 பேர் அப்படி வாழ்கிறான் அப்படின்றப்ப அது சரியாக தோணுது. நம்ம ஊரில் அது செட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷன் போகணும், பிள்ளைல அப்பா அம்மாவுக்கு பயம் வந்துடும். இப்படி ஒரு பையன் இருக்கான், வீட்டிலே படுத்து தூங்குறான், டெய்லி வேலைக்கு போகிறான், நல்லா சம்பாதிக்கிறான், வரான், நல்லா சரக்கு அடிக்கிறான், என்னென்னத்தையோ திங்கிறான், நல்லா சம்பாரிச்சு செட்டில் ஆகிட்டான், கேட்டால் கல்யாணம் வேணாங்கிறான் அப்படின்றப்ப இவனுக்கு ஏதோ நோயின்னு சொல்லி கூப்பிட்டு போய் மாத்திரை தான் கொடுப்பாங்க. அதனால் இப்போ இருக்கக்கூடிய நம்ம ஊருக்கு அந்த கலாச்சாரம் செட் ஆகுறதில்ல. ஆனால் இங்கேருந்து வெளியே போகிறவங்க அந்த கலாச்சாரத்தை எடுத்துக்கிறாங்க. நிறைய லண்டன் போகிறவங்க இந்த கலாச்சாரத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஏன்னா லண்டன்லேருந்து எனக்கு நிறைய கிளைண்ட் இருக்காங்க. நிறைய அதில் ஒரு 50 கிளைண்ட் வந்து குடும்பத்துக்குள்ள விருப்பம் இல்லாத கிளைண்ட். அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்காங்க. அப்போ வெளிநாடுகளுக்கு அது ஒத்து வரலாம். ஏன்னா அவங்க அந்த சூழலில் வாழ்கிறாங்க, அவங்கள யாரும் கேள்வி கேட்கறதுக்கு இல்லை, இங்கேருந்து அப்பா அம்மா போகிறதில்ல. இந்த ஊருக்கு அது செட் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நிச்சயமா. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கலாச்சாரம் எந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படியெல்லாம் வாழ்க்கை முறையை வாழ்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. கிரக சேர்க்கை எந்த கிரகம் வந்து தனிச்சு இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை வரும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். வீட்டிற்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் வாங்கும் ஒரே இடம் டிவைன் சேவா. தொடர்புக்கு 9841023450. உடனே கால் பண்ணுங்க, உங்க பூஜை அறைய அழகுபடுத்துங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் ப. விஜயலட்சுமி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணைத் தலைவர், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர்.